ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து கிராணி 3 தான் போட போகிறோம். அதுவும் கிராண்ட்பா கிராணி சிலிண்டரான் 3 பேரையும் வச்சு ஈஸி மோடில் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போயிடலாம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டால் வர முடியல கைஸ், அதனால் ரொம்ப 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 சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சீக்கிரமாகவும் முடியும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஒரு சீன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எங்கே இருக்கேன், யார் அப்படின்றவன் அடித்து போட்டு உள்ளே கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ லாக் பிக் எடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தான், இது கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரி இருக்குதுடா அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம் கைஸ், அது வந்து கொஞ்சம் அப்படியே சொதப்பலாக போயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கழிச்சு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டபராவையா கத்துறடே கூப்பிட்றா கிளவையா, இன்றைக்கி அவங்க 2 பேரை பிடிச்சி ஜெயிலில் போடலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்டா. அதுமாதிரி என் கையில் கன்று வரணும்டா. டபராவாயா டே டபரா கூப்பிட்றான் அவன் 2 பேரையும். அவன் போயிட்டாங்க பாரு, 2 பேரும் ஜோடியாக திரிகிறாங்களே, ஜோடி புறாக்கள். ஜோடி புறாக்கள் போகிறதுக்குள்ளே நம்ம மேலே போயிட்டு இங்கே ஆக்சிலரேட்டர் இருக்குது. நம்ம இன்றைக்கி கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். என்னடா இந்த சைட்லேருந்து திடீர்னு வரேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளிப்பிங் போடலான்னு நினச்சேன். ஒவ்வொருத்தி குறுக்க இன்ட்ரப்ட் பண்ணிங்க. ஏலே ஏன்லே இப்படி பண்ணுறீங்க, செத்தப்பையிலே நாரப்பையிலே ஏன்லே இப்படி பண்ணுறீங்க? சரி, நம்ம இந்த இது தேடுவோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், என்ன சொன்னே வந்துட்டேனே, இருங்க கொஞ்சம் யோசிப்போம். முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இங்கே எதுவும் இல்லை. கிளவி பார்த்தீங்கன்னா ட்ராப் போட்டு வச்சுக்கிறா. அடியே கிளவி, உன்னை சூப்பு வச்சு குடிக்கிறனா இல்லைன்னு பாரு. சரி, வெளில போய் கல் பொறுப்போம். சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த இன்ட்ரெஸ்டிங் கிளிப்பிங்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் அந்த இன்ட்ரெஸ்டிங் கிளிப்பிங் ஒரு மேட்சே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருச்சு. அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்கேன். நானே தானே அடி வாங்குற மாதிரிலாம் போய் அடி வாங்கிட்டுருக்கேன். இந்த ஸ்லென்னு பேயை வச்சுன்னா ரொம்ப பாடாகுது. மற்ற எல்லாருமே சைலண்டாக தாங்கிறாங்க, இது மட்டும்தான் தையா தக்கான்னு குதிக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பாட்டு பாடலாமா, குட்டி பிசாசே உன்னால் ரொம்ப தொல்லையே, குறுக்க வந்து என்ன தேட விட மாட்டேங்கிறியே, சுட்டி பிசாசே. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியலையே. சரி வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குன்னே தெரில கைஸ். போடுங்க, ஷெட்கி கிடச்சிருச்சு நமக்கு, சூப்பர். இப்போ நம்ம மேலே போயிட்டு காக்கா, இவங்களுடைய காக்காவை போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடும், என்ன வச்சுருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஷெட்டாக அந்த சாவியை போட்டு வந்துடுவோம். டேய் பிஎம்கே சொல்கிறேன், இப்போ கீழே விடா, நீ உனக்கு கையில் எடுத்து போட தான் போவியா? எப்படியோ தட்டி விழ வச்சாச்சு. காக்கா என்ன வச்சுருக்குன்றதை பார்த்தீங்கன்னா பார்த்து தான் தெரியும். காக்கா ஜென்ரேட்டர், காக்கா, இந்த காக்காவை ஃப்ரை பண்ணி கிளவிக்கே குத்துருவேன். அப்புறம் எந்த கடையிலன்றா வாங்கின்னு வந்து இவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு கேட்பா. அப்புறம் தான் நான் சொல்லுவேன், உன் காக்காவை பொறுத்து உனக்கே குத்தா அப்படி தாண்டி டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க கல் பொறிக்க ஆகிட்டோம் கைஸ். சரி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெயின்க்கு யாரோ கத்துற மாதிரி இருக்குது. ஓஹோ, ஐயோ என்ன பார்த்து, ஐயோ என்ன கைஸ் இது இப்படி ஆர்டா கொடுக்குறாங்க. கிளவி, உன் பொண்ணு பேத்திய கவர்மெண்ட் சொல்லு, இல்லைனா டெடி பரட்டு பொறுத்து வெளியிட்டு வந்து ட்ராப்பில் மாட்டி நீ சாக மாட்டேங்கிறான், என்ன பிடிச்சி சாவடிக்கிறா கூட்டாடா. ஓகே, நம்ம வந்து வெப்பன் கீயை தேடுவாங்க ஐஸ். இங்கே வெப்பன் கீ அங்கே இருக்குன்னு எனக்கு சரியல. இப்போ ஏன் இந்த திடீர்னு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஃபன்னுக்கு தான். சரி வாங்க போவோம் உள்ள. என்னங்க வெப்பன் கீயை கொடுக்கல ஒன்றுங்க, இதில் இல்லை. சரி, கிளவி எனக்கு தெரிஞ்சு பஞ்சத்தில் அடி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு பொருளையே வச்சுன்னு இல்லை. இப்போ என்னன்னா கைஸ், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். என்னதுன்னா, இந்த பொருள்லாம் வாங்கி வைக்க மட்டும் அவகிட்ட காசு, வெப்பன் கீ சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த பொருள் வாங்கி வைக்க மட்டும் அவகிட்ட காசு இருக்குதுன்னா சாப்பாடில் எங்கே போகுது அது? நீங்கள் இதை யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே உண்டிகள் எடுத்து கிளவ மண்டையை பொழந்து மூளைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒன்றும் இருக்காது, இருந்தாலும்
செக் பண்ணும். கேளவி கமான் கமான் வந்து ஒரு அடி வாங்கிட்டு போ. வாயிலே ஊஞ்சி தாத்தா கிளவி என்னை பார்த்து மயங்கி வின்ட்டாங்க. வாங்க எங்கே இருந்தாலும் கண்ணத்துன்னு வருவாங்க. டே சுற்றாதரா சுற்றா ஏதோ படவே இல்லை. இப்போ இருறா. ஐயோ மயக்கத்துலேருந்து எழுச்சி கண்ணை சுற்றுவோம். ஏண்டா என்னையே வெண்டே பகச்சிக்கிறியான்னு கேட்குறேன். வளர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ போயிட்டு புல்லட் எடுத்துருவோம். இப்போ போயிட்டு மேலே இருக்கிற காக்காவை போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். காக்கா இரு நான் ஃப்ரை பண்ணி அவளுக்கே கொடுத்துட்றேன். அப்போ எந்த கடையில் வாங்கின தந்தூரின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை என்ன தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க முதல்ல இந்த காக்காவை ஃப்ரை பண்ணிவிடுவோம். இப்போ ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துப்போம். அது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு சில இன்ட்ரப்ஷன்லாம் இருக்க தான் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்கணும். ஓகே இப்போ ஷார்ட்கன் எடுத்துக்கிட்டு கீழே போய் கண்ணாடியை வந்து உடச்சிட்டு வந்துடலாம். எப்பட்றா கால் உடையில காலு கையில் உடையாமல் எப்பட்றா குச்சான். சரி அந்த அரைச்சில் அதுக்கு நமக்கு போய் கண்ணாடியை பொழந்து அதுக்குள்ளே இந்த க்ரௌபார் எடுத்து மற்ற பொருளை தேடுறதுக்குள்ளே இன்னும் நீங்கள் லைக் போடாமல் பார்த்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த ஒரு மட்டும் ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. சரி இப்போ நம்ம போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் சேஃப் கீ கொடுத்துருக்காங்க. க்ரௌபார் எடுத்துப்போம். அது சேஃப் கீ தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். என்ன கொடுக்குறாங்க? டெட்டி. அவன் என்ன சொல்லியிருந்தான்னா நீ டெடிவே எடுக்க போட்டு தந்துச்சு, டெடிவே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னான். சரி அதனால் நம்ம டெடி எடுக்காமல் சென்று நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆடி ஆகணும். சரி வந்து லிஃப்ட்டுக்கு போயிட்டு போட்டுருவோம். இந்த வீடியோ கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ சின்னதாக தான் இந்த வீடியோ. இன்னும் கட் பண்ணால் பார்ப்பீங்கன்னா பார்க்க மாட்டீங்கன்னா சொல்ல வரல. இப்போ மேலே போயிட்டு ஓ அந்த இன்ட்ரப்ஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து சொல்கிறீங்க கைஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. போயிட்டு டேடா எவ்வளோ நேரம் இங்கே என்ன கொடுக்குறானுங்க? எலக்ட்ரிக் சுவிட்சா? நான் ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணலையடா. அப்பாவீங்களா? டே இருங்கடா கிளம்பி வந்தீங்க தொலைய போதுங்க. இந்த க்ரௌபாரை போட்டு நம்ம போயிட்டு என்ன எடுப்போம்? உண்டிகோல் தானே? நான் தெரில, நானே எடுத்து கிடக்குறேன், எனக்கு நானே தெரில. சரி இப்போ போயிட்டு இங்கே எதுவும் இல்லை, சேஃப்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைக் டார்கெட் வைக்கலான்னு இருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து லைக்கேவும் போட மாட்டேங்கிறேன். லைக் டார்கெட் வைக்கலான்னு இருக்கேன். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் லைக் டார்கெட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி இப்போ நம்ம சேஃப்க்கு எடுத்துகிட்டு சேஃபில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கறதுக்குள்ள இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. வாங்க போவோம் மேலே. டேடா கிளவி அப்படியே புதுசாக தொடச்சி வச்சுருக்கா வீடை. இப்போ போனால் எப்படி இருக்கும்? கிளவியா இந்த பேட் எங்கேருந்து தான் எந்த வீட்டில் எவங்கிட்டேருந்து பிடிக்கணும் வந்தான்னு தெரியல. எந்த பிளேயர்கிட்டேருந்து கடைசியாக அவனை பார்த்து வந்திருப்பாங்க. எலும்பு கூட பார்த்தோம் பார்த்தீங்களா கீழே. வா உன்னை வந்து ரவுண்ட் அடிச்சு தான் கூட்டின்னு போனோம். இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் வந்திருக்குன்றதுக்குள்ள இந்த சிலிண்டர் நாள் ஊஸ் கொண்டு வந்துச்சு. சரி இப்போ நம்ம போயிட்டு சேஃப் ஆகணும். ஃபியூஸ் இருக்குது. சரி இப்போ போயிட்டு ஐயோ கிளவி வருது, ஐயோ கிளம்ப வரேன், ஐயோ 2 பேர் சுற்றாதீங்கடா, டே கொம்பு இருக்குண்டா கொண்டாரம் ஃபியூஸை மாட்டு ஓடிடுறேன்டா நான். ஐயோ 2 பேர் சுற்று போட்டாங்களே. ஃபாஸ்ட் எப்படியோ மேலே ஏற்றதுக்கப்புறம் ஒரு தொல்லையும் இல்லை. இப்போ நம்ம நேராக போயிட்டு கீழே இறங்கணும். சரி நான் 9 o'clock வேறு பண்ணிட்டுருக்கேன். ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். என் ஃப்ரெண்டும் வந்து கொஞ்சம் என்னது நாங்கள் வெளியில் போயிருந்ததுனால கொஞ்சம் பண்ணுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சரி அதெல்லாம் அதுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம ஷெட்டுக்கு வச்சு ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு வேலையாக முடிச்சா தானே அடுத்த வேலைக்கு சீக்கிரம் போக முடியும். ஓகே ஷெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன கொடுக்குறானுங்க? பிளாங்க் இருக்குது. என் ஃப்ரெண்டு சொன்னனால ஒன்று விட்றேன், இல்லைனா டெடி பேர் எடுத்து எப்பயோ போட்டு தள்ளிருப்பேன் ஒன்று. இப்போ போயிட்டு ஜென்ரேட்டர் கேபிளை இங்கே வைத்துவிட்டு சுவிட்சை போட்டுக்கொள்ளவும். பிளாங்கை எடுத்துக்கொண்டு மேலே வீல் கிராங்க் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளவும். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் லைக்கை அழுத்தி விடவும் என்பதை
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டோன் எடுத்துப்போம். வாங்க மேலே போயிட்டு என்ன நடக்குது என்ன போய் வைக்கலாம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் வர வளர்றேனே ஒருத்தி அவனை ட்ராப் போட்டு டீ ட்ராப்பில் வந்து மாட்டுடான்ற மாதிரி வச்சுட்டு போகிறான். இது ஒன்று ஃபோன் வேறு கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ குறுக்கில் அது வரும் பாருங்களேன். இப்போ வந்து இப்போ வச்சிருவோம். இது வச்சுட்டாச்சு. அங்கே என்ன வீல் கிராங்க் இந்த நாளாக இருக்கும். இது வந்து ஃபோன் வேறு கொஞ்சம் எனக்கு கொலாப்ஸிங்காக இருக்கிறது என்பதால் எப்படியோ கிராங்க் கிடச்சிருச்சு இந்த இடத்துல. இப்போ போயிட்டு நம்ம வந்து சுவிட்சை தட்டு குட்டு 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 குட்டுன்னு இந்த இடத்த விட்டு ஓட வேண்டியது தான். நல்லா சவுண்டு கேட்குது. ஐயோ வராளே. ஐயோ இந்த இடத்துல தப்பிக்க முடியாது. இருமா ஐயோ நாங்கள் நம்மக்கிட்ட கபடி கபடி கிளவி நான் கம்னு இருக்கியா? நான் கிளவி கபடி ஆடுறவே பெரிய இங்கே இவ்வளோ கிட்ட வந்துட்டா. இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க சொல்லிட்டேன். ஆனால் அவன் இன்னொரு சேலஞ்சு குத்து வச்சுருந்தான். என்ன தெரியுமா? நீ கடைசியாக தப்பிக்கும் போது கிளவியே ஒரு போட்டு போகிறடான்னா. சரி இவன் ஆசை ஏன் கெடுப்போனேன்ட்டு அதையும் பண்ணலான்னு பண்ணிட்டேன். ஓகே இப்போ போயிட்டு பிரிட்ஜுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா கேட் ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம்ல நான் வர அதை திறக்க வேலை அதுக்குள்ளே பார்த்துட்டான்றதுனால பேக் வந்துட்டேன். கிளம்பி பிடிச்சிக்கிட்ட சொல்லி வச்சிரு ஓவராக கண்ணை சுற்றின்னு இருக்கான். அப்போ நாங்கள் 2 பேரும் போலீஸை போய் சுற்றுறன்ற சைடில் வந்துட்டாலே. உன் பொண்ணை சொம்மான்றது சொல்றியா? உன் பொண்ணை பற்றி சொன்னாலே அவனுக்கு கோவம் வருது. ஐயோ கல்லெடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்களே 2 பேரும். ஐயோ ஃபோன் வேறு ஓவர் டே அங்கே ஊந்துற போகிறடா பார்த்து போடா டேய். எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னு இருக்கேன். எப்படியோ இந்த வீடியோ ஃபுல்லுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியும். 2 நிமிஷத்தில் வீடியோ முடிய போகுது. ஒரு வீடியோவுக்கு பேசி பண்ணுறதுக்குள்ளே அதை நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு இருக்க பாடு இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். கிளவி வருவா பேக்காட்டம். இப்போ என்ன பண்ணுவோம் என்றால் நேராக அங்கே ஸ்லிங் ஷாட் இருக்குது. எத்துன்னு கீழே ஓடி வந்துடலாமா மேலே போயிடலாமா? ஆமாம். ஐயோ கிளவா பாத்ரூம் போடணும். கீழே போகிற பாத்துரா தண்ணி இப்போ தான் வரலன்னு கேள்விப்பட்டேன். சரி நம்ம போயிட்டு அப்படியே நைஸாக மேலே ஸ்லைஸாக போய்டுவோன்றதுக்குள்ளே இந்த ஸ்க்ரீன் ஒரு தொல்லை எனக்கு. ஃபோன் வேறு ஓவர் ஹீட்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் லைக் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே ஓவர் ஹீட்டுன்னு காமிக்குது. ஏன்டா ஃபோன் எனக்கு சதி செய்கிறீங்க? சரி வாங்க இப்போ போயிட்டு சீக்கிரமாக தப்பிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடிடலாம். அப்படியே மேரத்தான் குடுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்லிங் ஷாட் கையில் இருக்குது. 2 கல் இருக்குது. 2 பேர் ஸ்லைஸ் பண்ணிட்டு போகலாம் கைஸ். ஓகே இப்போ வந்து கிளவி கூப்பிடலாமா? கிளவி உன் ஆசைப்படுற இந்த என்னது வெளிநாட்டு ட்ரிப்புக்கு போக போகிறேன். என்னது அது என்ன யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க கைஸ்? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஞாபகம் வந்துச்சு. அவன் பேரை கேம்பிரிட்ஜில் போய் ஃபஸ்ட்டு வர போகிறேன். பாய் சொல்ல கூட வர மாட்டேங்கிற கிளவி வந்துச்சு. ஐயோ ஸ்லிங் ஷாட்டு. ஐயோ இந்த பொண்ணு வேறு சொம்மான்னு இருக்க மாட்டேங்குது கைஸ். இப்போ வந்து அதை எடுத்துப்போம். இருடி வரேன். கொஞ்சம் பொறுமையாக வா, கடுப்பேற்றாது. ஓகே போட்டு சொல்லலாம். இப்படி எகிரி குதிரா பார்த்தீங்களா? தாத்தா கிளவி என்னை பார்த்து மயங்க விட்டாங்க. முன்னாடி நான் ஓவா பண்ணுறேன். சொட்டையில் போடுறேன் பாரு. அப்படியே வாயிலே ஊஞ்சி கல் ஸ்லிங் ஷாட்டை தூக்கி போட்டு எல்லாம் வர மாதிரி நான் ஓடிடுவோம். ஓகே கைஸ் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கேட் எஸ்கேப்பே ரொம்ப சீக்கிரமாக அவ்வளோ வெப்பன்ஸ் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப அடிக்காமல் எப்படியோ ஜெயிச்சு முடிச்சிட்டோம். என்ன பார்க்குறீங்க? பாய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். குட் பை.